ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். நேற்றைக்கு கிறிஸ்துவ மத போதகர்கள் எல்லாம் சேர்ந்து வன்னி அரசுக்கும் சேசிடி பிரபாகரன் சபாநாயகர் அவர்களுக்கும் பாராட்டு விழா நடத்தியிருக்கானுங்க. அந்த பாராட்டு விழாவில் வன்னி அரசும் சரி, சேசிடி பிரபாகரனும் சரி, இவங்க வந்து அமைச்சரா இருக்கிறாங்க. இவங்க அமைச்சரா இருக்கும்போது வந்து அனைத்து மக்களுக்குமான அமைச்சரா தான் இருக்கணும். அதாவது ஜனநாயக நாடு, மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பற்ற நாட்டுல வந்து ஒரு அமைச்சர் அத கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் வரைக்கும் வந்து மதச்சார்பற்றவனா இருக்காங்க. ஆனா வந்து மதவாதியா அந்த இடத்துல பேசியிருக்கானுங்க. என்ன பேசியிருக்கானுங்கன்னா, மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம வட இந்தியாவுல கிறிஸ்தவர்கள வந்து துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறானுங்க. இவனுங்க வந்து மதவாதிகள பத்தி உண்மையாவே மதவாதிங்கன்னா இவன தான் மதவாதிங்க. அதாவது அனைத்து மக்களுக்குமான அமைச்சரா இருந்துட்டு, ஒரு மதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுத்து பேசுறது, இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்ல முடியல. இதுல வந்து இன்னொருத்தன் பீட்டர் அல்போன்ஸ் அப்படிங்கிற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மத்திய அமைச்சரா இருந்தவன். இவனெல்லாம் வந்து மதச்சார்பற்ற நாட்டுல, ஜனநாயக நாட்டுல அமைச்சரா இருந்தான்னா, எந்த அளவுக்கு இந்துக்கள வந்து துரோகம் பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சு. இப்போ இந்த வன்னி அரசு, சேசிடி பிரபாகரன் இவனும் சரி, இவனுக்கெல்லாம் வந்து இந்துக்களுக்கான நல்ல ஆட்சி எப்படி குடுப்பானுங்க, இவனுக்கு பேசுற பேச்ச வச்சு நல்லா தெரிஞ்சுக்க. இந்துக்களுக்கான நல்ல ஆட்சி எப்படி குடுப்பானுங்க, இந்துக்களுக்கு தேவையானது இவனுக்கு எப்படி செய்வானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, ஆம் ஒரு கிறிஸ்தவன் வந்து கவுன்சிலரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவனுடைய மதத்துக்கு விசுவாசமாவும், கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவா தான் அவனுடைய கருத்த பதிவு பண்றான். அந்த கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாவும், கிறிஸ்துவ மதத்துக்கு ஆன கோரிக்கைய தான் அரசாங்கத்துக்கிட்ட முன்வைக்கிறானுங்க. அதே மாரி இஸ்லாமியரும் அப்படித்தான். அதாவது இஸ்லாமிய மதத்துக்கு உண்மையானவும், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாவும் தான் இருக்கானுங்க. அவங்களுக்கான ஆனா இந்துக்கள் மட்டும் இப்ப தாவேக அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்து அமைச்சர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ அமைச்சர்கள் இருக்காங்க, முஸ்லீம் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா இந்து அமைச்சர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா, அ ஒரு என்ன சொல்றது? ஒரு நடுநிலையாவே அவங்கள வந்து காட்டிக்கிறாங்க. இதே வந்து ஒரு இந்து அமைச்சர் வந்து இந்துக்களுக்கு ஆதரவா இந்த மாரி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தா, இந்நேரம் பார்த்தீங்கன்னா, சமூக போராளிகள், சமூக நீதி பேசுறவன், சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து இந்நேரம் கூக்குரல் வச்சிருப்பானுங்க. இன்னும் டிவில பூரா பயங்கர விவாதமா, அது எப்படி ஒரு அமைச்சர் வந்து இந்துக்களுக்கு ஆதரவா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரல எழுப்பியிருப்பானுங்க. ஆனா, இந்த அந்நிய அரசும், பீட்டர் அல்போன்ஸும், ஜே.சி.டி. பிரபாகரன் செஞ்ச இந்த காரியத்துக்கு எவனும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஒரு ஜனநாயக நாட்டுல, மதச்சார்பற்ற நாட்டுல எப்படி ஒரு அமைச்சரா இருந்துட்டு ஒரு மதத்துக்கு ஆதரவா பேசலாம் அப்படின்னு எவனும் இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கல. கவுன்சிலரா இருந்தாலும், பிரசிடென்ட்டா இருந்தாலும், எம்.எல்.ஏவா இருந்தாலும், எம்பியா இருந்தாலும், அவனுடைய மதத்துக்கு ஆதரவாவும், அவனுடைய மதத்து மேலயும் பற்றோட தான் இருக்காங்க. ஆனா இந்து அமைச்சர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு என்ன சொல்றது? ஆ தன்னை வந்து ஒரு தியாகியா காட்டிக்கிறானுங்க. மதச்சார்பற்றவனா காட்டிக்கிறானுங்க. எல்லா மதத்துக்கும் பொதுவானவனா காட்டிக்கிறாங்க. இது என்ன இப்ப நிர்மல் குமார் கிட்ட வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துவீங்களான்னு கேட்டதுக்கு, அந்த ஆள் சொல்லிக்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? 2 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது? கொள்ளை, கற்பழிப்பு நடந்தது. அதெல்லாம் தொடர்ந்து சொல்ல வர்றியா நீ? அ அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதே வந்து நீ என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆதரவா பேசுறான். இஸ்லாமியத்துக்கு ஆதரவா அந்த ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அந்த ஆள் சொல்லிக்கிறாரு, இன்னைக்கு வக்பு திருத்த மசோதா வந்து இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டாச்சு. ஆனா அந்த ஆளு என்ன சொல்லிருக்காங்க, தமிழ்நாட்டுல அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுறாரு. ஆனா இந்த ஆளு விமல்குமார் என்ன சொல்றாரு, நாங்க தீபம் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்துக்கள் இந்துக்களா இருக்கிற நீ என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க வந்து தீபம் ஏத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அத எடுப்போம். முதலமைச்சர்ட்ட சொல்லி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். நீ இந்துக்களுக்கு ஆதரவு ஆனா இந்துக்களுடைய ஓட்ட வாங்கிட்டு நீ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இந்துக்களுக்கு விரோதமா நடக்கிறாரு இந்த நிர்மல் குமார் அமைச்சர். ஒரு அமைச்சர் அதாவது கிறிஸ்துவுக்கு ஆதரவாகவும், அந்த மதத்துக்கு விசுவாசமாகவும், இஸ்லாமிய அமைச்சர் இஸ்லாமுக்கு ஆதரவும், இந்த மதத்துக்கு விசுவாசமாவும். ஆனா, இந்து அமைச்சர்கள மட்டும் இந்துக்களுக்கு விரோதமாவ தான் செயல்பட்டுருக்காங்க இதுவரைக்கும். இத வந்து இந்துக்கள் என்னைக்கு இந்த சோத்துக்கு உப்பு போடுதீங்க, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட, கேடு கெட்ட இந்துக்கள் என்னைக்கு தெரிஞ்சுக்குவானுங்க அப்படின்னே தெரியல. வட இந்தியாலலாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டாங்க.
இங்க தமிழகத்துல மட்டும் இந்துக்கள் வந்து செத்த குணமாவே கிடக்குறானுங்க. விழிப்புணர்வும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. இத பத்தி நம்ம பேசணும்னு வச்சுக்க, நம்மள மதவெறியன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அ நம்ம வந்து வன்முறைய தூண்டுறோம், நம்ம நியாயத்த தான் கேட்கிறோம். அவன் மதத்துக்கு அவன் விசுவாசமா இருக்கிறான். நீ ஏன் நம்ம மதத்துக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்கிற நீயி? அப்படி மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா, கிறிஸ்துவனும் அதே மாரி இருக்கணும், இஸ்லாமியனும் அதே மாரி இருக்கணும். ஆனா அவனுக்கு மட்டும் அவனுடைய மதத்துக்கு ஆதரவா இருக்கும்போது, இந்துவா இருக்கிற அமைச்சர்கள் மட்டும் ஏன் அதாவது வந்து மதச்சார்பற்றவங்களா இருக்கிறீங்க, நடுநிலையா காட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது என் கேள்வி. இதுக்கெல்லாம் வந்து மெயின் காரணம் வந்து இந்துக்கள் திருந்தணும். இந்துக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். இந்துக்கள் சோத்துல உப்பு போட்டு திங்கணும். கோயிலுக்கு போனா மட்டும் பத்தாது. நம்மளுடைய இந்து மதத்துக்கு எதிரா எவன் பேசுறான், அவன் எவனா இருந்தாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு தைரியம், தன்மைக்கு வந்தவன் நீங்க வந்து தூக்கி ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது வீதியில இறங்கி போராட்டம்லாம் கலந்துக்க வேண்டியது. 5 வருஷத்துக்கு தேர்தல் வருது. அந்த தேர்தல் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு காமிச்சீங்கன்னாவே, இந்துக்கள பத்தி பேசுறதுக்கும், இந்துக்களுக்கு எதிரா பேசுறதுக்கும் ஒவ்வொருத்தனும் பயப்படுவான். அந்த நிலைமை என்னைக்கு தமிழ்நாட்டுல வரும்னு தெரியல. தமிழகத்துல இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இப்படி கேனைனா இருக்க வரைக்கும், அதாவது பணத்துக்கும், கோட்டருக்கும் ஆசைப்பட்டுட்டு கவர்ச்சி அரசியல். அத சினிமா ஹீரோ அந்த கவர்ச்சி அரசியல பார்த்துட்டு பின்னாடி வரைக்கும் இந்துக்களோட நிலைமை இப்படித்தான் இருக்கும். இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்ததுன்னா, இப்ப திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் சமத்துவபுரம் இப்படின்லாம் இருந்துச்சு. இந்த நிலைமை இப்படியே இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இப்படியே வந்து கிறிஸ்துவனும், இஸ்லாமியும் ஆதரிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வருங்காலத்துல ஜீசஸ் பேருந்து நிலையம், மே கன்னி மேரி சமத்துவபுரம், அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்த கன்னி மேரி மாவட்டம் இப்படியெல்லாம் மாத்தக்கூடிய சூழ்நிலை வரும். உங்க ஊருக்கே வந்து கடவுள் பேர் ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, கடவுள் பேர் தான் அந்த ஊருக்கே வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் மாத்தி ஜீசஸ்புரம், குழந்தை இயேசுபுரம் அப்படிங்கிற மாத்துக்கிற சூழ்நிலை வரும். திருந்துங்க. கொஞ்சமா திருந்துங்க. அதாவது வந்து நான் போராடவெல்லாம் சொல்லல. போராட சொல்லல. எதிர்த்து பேச சொல்லல. வீதியில இறங்கி போராடல. அந்த 5 ஓட்டுரிமைன்னு வருது. அப்போ உங்களுடைய எதிர்ப்ப நீங்க தெரிவிங்க. நம்ம மதத்துக்கு அதாவது நம்ம வலுக்கட்டாயமிக்கல. நம்மளுடைய உரிமைகளை, நம்மளோட வழிபாட்டு உரிமைகளை, இந்துக்களுக்கான உரிமைகளை எவன் செய்றானோ அவன பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டு வாங்க வரைக்கும் கால்ல விழுந்துட்டு ஓட்டு வாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்துக்களுக்கு எதிரா பேசுறவன எவனுக்கு இதே நிர்மல்குமார் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மதுரையில போய் நாங்க இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாரி தான் இருப்போம். தெய்வமேத்த உடனே பேசியிருக்க முடியுமா? ஆனா ஓட்டு வங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னைய வந்து நடுநிலையா காட்டிக்கிறார். ஆனா கிறிஸ்தவனும், இஸ்லாமியனும் நடுநிலையா காட்டிக்கிறது இல்ல. அவன் மாத்துக்கு விசுவாசமா இருக்கான். இந்து மட்டும் தான் நடுநிலையா காட்டிட்டு, இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஜெய்ஹிந்த். வணக்கம்.